Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic இரண்டாம் வகுப்பு பாடம் 7 பருவம் 1. பாருங்க, பக்கம் 36 பாடம் 7 என் கற்பனையில். இங்கே யார் யார் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. இது வந்து கற்பனை தான். முதலாவது இவங்க பேர் என்ன? நேயன். இவங்க நிலா. நேயனும் நிலாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நேயன், நாம் படம் வரையலாமா? ஓ, என்ன வரையலாம்? நேயன் என்ன கேட்குறாங்க? நேயன் கிட்ட நிலா சொல்கிறா படம் வரையலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீடு வரையலான்னு சொல்கிறான் நேயன். வீடு வரையலாமா? சரி நிலா, உனக்கு பிடித்தது போல நீ வரை, எனக்கு பிடித்தது போல நான் வரைகிறேன். நேயனுக்கு உனக்கு பிடிச்சது நீ வர, எனக்கு பிடிச்சது நான் வரைகிறேன்னு 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருவரும் வரைய தொடங்குகின்றனர். எப்படி என்னென்ன வரைகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். நிலா என்ன நினைக்கிறா? இது யாரு? நிலா. நிலா என்ன நினைக்கிறா? நம்ம வீட்டில் இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்? மலை தெரியும். அப்போ நம்ம மலை வரையலாம். அப்போ நேயன் என்ன சொல்கிறான் பாருங்க. என் வீட்டிற்கு பக்கத்தில் ஆறு இருக்குமே. அப்போ என்னுடைய வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கும்? ஆறு இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வீடை வரைகிறாங்க பாருங்க. நேயன். நெக்ஸ்ட் பாருங்க நிலா. என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமே. அப்போ அவங்க நிலாவோட வீட்டு பக்கம் என்ன இருக்கு? மரங்கள் இருக்கு. அப்போ மரங்கள் வரைகிறாங்க. என் வீட்டிற்கு முன்பக்கம் அழகான பூச்செடிகள் இருக்கும். நேயன் என்ன பண்றா? பூச்செடிகள் வரைகிறான். வீட்டிற்கு எனக்கு பிடித்த நீல வண்ணம் தீட்டுவேன். என்னுடைய வீட்டுக்கு நிலா என்ன கலர் அடிக்க போறா? ப்ளூ கலர் நீல வண்ணம் அடிக்கிறான். நெக்ஸ்ட் பாருங்க பக்கம் 37. என் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடிப்பேன். அவ என்ன கலர் அடிக்க போறா? மஞ்சள் வண்ணம், மஞ்சள் கலர் அடிக்க போறா நேயன். என் வீட்டில் எனக்கு பிடித்த பூனைக்குட்டி வரைவேனே. நிலா என்ன பண்றா? பூனைக்குட்டி வரைகிறா. என் வீட்டில் வாத்துக்கள் இருக்குமே. நேயன் வாத்துக்கள் வரைகிறான். என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். அவங்க வீட்டில் என்ன இருக்கு? ஊஞ்சல் இருக்கு. ஊஞ்சல் ஆடுற மாதிரி நிலா வரைகிறா. என் வீட்டின் படிக்கட்டில் சறுக்கு பலகை இருக்குமே. அப்போ நேயன் என்ன பண்றான்? சறுக்கு பலகையா வரைகிறான். வரைந்து விட்டோம், நீ வரைந்த வீடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நிலா என்ன சொல்றா? நேயன் வீடை பார்த்து உன்னுடைய வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அதுக்கு நேயன் என்ன சொல்றான்? உன் வீடும் அழகாக உள்ளது. உன்னுடைய வீடு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. இது பாருங்க, 2 பேர் வீடு இருக்கு. எது யாருடைய வீடு? கண்டுபிடிங்கள், எழுதுங்கள். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இவங்க இந்த 2 பேருடைய வீடும் நேயனும் நிலாவும் என்ன சொல்லிக்கிறாங்க? என்னுடைய வீட்டில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மலை இருக்குன்னு சொல்லியிருக்கான். யாரு? நிலா. எந்த வீட்டில் மலை இருக்கு பாருங்க, அதோ மலை தெரியுதா? நெக்ஸ்ட் நேயன் என்ன சொல்றான்? என்னுடைய வீட்டு பக்கத்துல என்ன இருக்கும்? ஆறு இருக்குன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? ஆறு. அப்போ இவங்க வீட்டில் என்னென்ன இருக்கும்? நிலா வீட்டில் வந்து மரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கா. நீல வண்ணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பூனைக்குட்டி இருக்கும். ஊஞ்சல் இருக்கும். பூனைக்குட்டி பாருங்க, ஊஞ்சல் இருக்கும். அதுக்கப்புறம் மரங்கள் எல்லாமே வந்துடுச்சா. இதில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஆறு இருக்கும். அப்புறம் மஞ்சள் கலரில் இருக்கும்னு சொன்னாங்க. வாத்துக்கள் இருக்கும். பூச்செடிகள் இருக்கும். அதே மாதிரி இருக்கு. அப்போ யாருடைய வீடு இது? இந்த வீடு நிலா. எழுதிக்கோங்க, நேயன். புரிஞ்சுதா சில்ட்ரன்? நிலாவுடைய வீடு, இது நேயனுடைய வீடு. நெக்ஸ்ட், நாங்கள் வரைந்த படங்களை பார்த்து எல்லோரும் பாராட்டினார்கள். பெருமையாக இருந்தது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பெருமை பட்டிருக்கிறீர்கள்? இந்த மாதிரி நீங்களும் வரைவீங்களா சில்ட்ரன்? நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் வீடை நீங்களும் வரைஞ்சி உங்கள் அம்மா அப்பா கிட்ட காமிங்க. ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன், பயிற்சி படித்து பழகும். பக்கம் 38. படம் வரையலாமா? பிடித்தது போல இரு பக்கமும் வீட்டிற்கு பக்கத்தில் ஊஞ்சல் ஆடலாம். சறுக்கு பலகை. படிப்பும் சொல்ல கேட்டு எழுதுவோம். வீடு, தோட்டம், படிக்கட்டு, மலை, ஆறு, பூனைக்குட்டி, வாத்து, சறுக்கு பலகை. பொருத்தமான குறியிடுவேன், சரி தவறு. நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். நிலாவுடைய வீட்டிலிருந்து பார்த்தா மலை தெரியும். கரெக்டா?
சரி, டிக் பண்ணுங்க. நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. நேயன் வீட்டில் பக்கங்களில் என்ன இருக்கு? மரங்கள் இல்லை, பூச்செடிகள் தான் சொன்னேன். அப்போது இது தவறு. நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது. இதுவும் தவறு. நிலாவின் வீடு எப்படி இருக்கும்? மஞ்சள் இல்லை, நீல நிறம். நேயன் வீட்டில் வாத்துக்கள் இருக்கின்றன. சரி. நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சலாடலாம். சரி. எழுதிட்டீங்களா குட்டீஸ்? நெக்ஸ்ட் பாருங்க. வாய்மொழியாக விடை தருவேன். நேயன், நிலா வரைந்த படங்களில் உனக்கு பிடித்தவை எவை? காரணம் கூறுக. நிலாவுடைய படம் எப்படி இருக்கு? நிலாவும் நேயன் 2 பேருமே எப்படி வரைஞ்சாங்க? படம் நல்லா வரைஞ்சாங்க. அதில் என்னென்னலாம் இருந்தது? ஆறு இருந்தது. அதுக்கப்புறம் இதோ நிலாவுடைய வீட்டில் மலை இருந்தது இல்லையா? இந்த வீடை பாருங்க எப்படி இருக்கு? 2 பேருமே ஒரு அழகான வீடுகளை வரைஞ்சாங்க. அதில் ரொம்ப இயற்கை நிறைந்ததாக இருந்தது இல்லையா? இவங்க வீட்டில் மலைகள் தெரிஞ்ச மாதிரியும், இவங்க வீட்டில் ஆறுகளும் பூச்செடிகள் மரங்கள் இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? வீடு வரைந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க. விடை எழுதுவேன். முதலாவது பாருங்க. நேயன், நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? ஆன்சர் விடை பாருங்க. நேயன், விடை பாருங்க. நேயன், நிலா வீடு வரைந்தார்கள். சில்ட்ரன் எழுதிக்கோங்க. இது என்னுடைய பையன் நோட்டு, அப்படியே நீங்களும் பார்த்து எழுதிக்கோங்க. நேயன், நிலா வீடு வரைந்தார்கள். நேயன் என்னென்ன வரைந்தான்? நேயன் என்ன வரைந்தான்? நேயன் 6 பூச்செடிகள் வரைந்தான். எழுதிக்கோங்க. நேயன் 6 பூச்செடிகள் வரைந்தான். எழுதிட்டீங்களா சில்ட்ரன்? நெக்ஸ்ட். நிலா வரைந்த வீடு பற்றி 2 வரிகள் எழுதுக. நிலா வரைந்த வீடு மிகவும் அழகானது. எப்படி இருந்தது? ரொம்ப அழகா இருந்தது. அடுத்த என்ன? எனக்கும் மிகவும் பிடித்திருக்கிறது. எழுதிக்கோங்க சில்ட்ரன். அதுக்கப்புறமா படங்களின் பெயர்களை எழுதுவேன். இந்த படங்களை பேரை எழுத போகிறோம். என்ன படம் கொடுத்துருக்காங்க? முதலாவது மலை, ஆறு, ஊஞ்சல், மரம், பூ, வீடு, பூனை, வாத்து. எழுதிட்டீங்களா? எந்த இடம் என்ன பொருள் எழுதுவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இடம் கொடுத்துட்டாங்க, அதோடைய நம்ம பொருளை எழுத போகிறோம். ஓகேவா? இப்போது வானம். வானம்ல என்னென்ன இருக்குது? அதில் பறவை இருக்கும், வானத்தில் வானவில் வரும், மேகம் இருக்கும். அதே மாதிரி மரம்ல என்ன இருக்கும்? பழம் இருக்கும், இலை இருக்குது, கூடு இருக்கும். இப்போது இங்கே 3 கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கே என்ன எழுத போகிறீங்க? மீன், நண்டு, கப்பல். இந்த 3 எங்கில் இருக்கும்? கடல்ல இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே நீங்கள் என்ன எழுதுவோம்? கடல், கடல். இங்கே காடு கொடுத்துட்டாங்க. அப்போ காட்டில் என்னெல்லாம் இருக்கும்? சிங்கம், புலி, கரடி. எழுதிக்கோங்க. சிங்கம், புலி, கரடி. பள்ளி. ஸ்கூலில் என்னென்ன இருக்குது? பள்ளின்னா என்ன? ஸ்கூல். புத்தகம், ஆசிரியர், மாணவர்கள். எழுதிட்டீங்களா? பள்ளியில் ஆசிரியர், புத்தகம், மாணவர்கள். வாசல், கதவு, அறை. இந்த 3மே எங்கே இருக்கும்? வீட்டில் இருக்கும். ஸோ வீடு. நெக்ஸ்ட்டு பக்கம் 40. உரையாடலை படித்து தொடர்ந்து உரையாடுவேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிக்சரில் பூனைக்குட்டியும் இன்னொன்று ஆடும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் பூனைக்குட்டி என்ன சொல்லுது? எங்கே போகிறாய் அப்படின்னு பூனைக்குட்டி ஆட்டை பார்த்து கேட்குது. பசிக்கிறது, சாப்பிட போகிறேன்னு சொல்லுது. ஆட்டுக்குட்டிக்கு இது பசிக்குதான், ஸோ அதை சாப்பிட போகுதுன்னு சொல்லுது. பசிக்கிறதா, இந்தா சாப்பிடு அப்படின்னு மீனை எடுத்து கொடுக்குது பூனைக்குட்டி ஆட்டுக்கு. ஆடு மீனை சாப்பிடுமா? இல்லை. அது என்ன சொல்லுது? வேண்டாம், நான் இலைகள் தான் சாப்பிடுவேன். எழுதிக்கோங்க. வேண்டாம், நான்
இலைகள் தான் சாப்பிடுவேன். அது என்ன சாப்பிடும்? இலைகள் தான் சாப்பிடும். மீன்லாம் சாப்பிடாது. அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்க. ஐ பெரிதாகிறேனே. பலூன் ஊதுறான் இந்த பையன். பலூன் எப்படி ஆகுது? பெருசாகுது. அப்புறம் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. இன்னும் ஊதட்டுமா? இன்னும் ஊதட்டுமான்னு கேட்குறான். அந்த பலூன் என்ன சொல்லுது? வேண்டாம், நான் உடைந்து விடுவேன். வேண்டாம், என்ன ஊதுனா நான் என்ன ஆயிடுவேன்? உடஞ்சி போயிடுவேன். அதான் எழுதிக்கோங்க. வேண்டாம், நான் உடைந்து விடுவேன். நீயும் வா விளையாடலாம். இந்த தம்பி எப்படி இருக்கான்? அவனால் வீல் சேரில் இருக்கான் இல்லையா? அப்போ அவனால் என்ன பண்ண முடியாது? எழுந்துலாம் உட்காந்து விளையாடுற விளையாட்டை விளையாட முடியும். ஸோ அவனால் எழுந்துலாம் விளையாட முடியாது. நானும் என்ன விளையாடுவது? நான் என்ன விளையாடுவேன் அப்படின்னு கேட்குறான். ஓ, விளையாடலாமே. அப்போ என்ன விளையாடலாம்? உட்காந்துட்டே விளையாடணுமா? பாட்டுக்கு பாட்டு விளையாடலாம். என்ன விளையாடலாம்? பாட்டுக்கு பாட்டு விளையாடலாம். எழுதிக்கோங்க சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.